பிறந்தார்கள் என்றால் யார் பிறந்தவர்கள்? அவர் பெருமையை பேசுறவங்க தான் பிறந்தவங்க. பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். அந்த அந்த டெபினிஷன் பாருங்க. சிவருமான நான் பேசல புகழன்னு சொன்னா வெறும் நடப்பன. நான் யார் பேசுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான அன்பர்கள். அவர்கள் தான் அங்க பிறக்க முடியும். அவ்வாறு பிறந்தார்கள். எல்லாருடைய பெருமையும் சொல்வதற்கு எனக்கு ஒரு வாக்கு போதாது. 4000 கண் படைத்தினே அந்த 4 அவருக்கு அருணிநாதம். முருகபெருமானுடைய அழகை பார்க்கறேங்க. 2 கண் காணாத 4000 கண் படைக்கிறேன் இந்த பெருமான. இவரு சொன்னாரு, எனக்கு ஒரு வாக்குனால சொல்ல முடியாது, பல வாக்குன்னு தான் எனக்கு சொல்ல முடியல. ஒரு வாக்குனால திருவாரூருடைய அடித்தொண்டு பெருமையை நான் சொல்ல முடியாதப்பா, வணங்குறேன். திருவாரூர் பிறந்தார்கள் அப்படிங்கிற வணங்குறது ஒன்றுதான் எல்லாரும் சொல்ல முடியும் என்று சுந்தரமசாமி அழகா சொல்றாங்க. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே திருத்தொண்டத்துல வருதாதான். ஆரூரன் ஆகிய அடியேன், அவர் பேர் ஆரூரன், நம்பி ஆரூரன். நம்ம சாமி பேர் ஆரூர் குருக்கள், சின்னமர சாமி பேர். சிவாச்சாரியார் பேர் அப்படி இருக்காங்க. ஆரூர் குருக்கள். சுந்தரமசாமியுடைய பேரு தேவாரம். சுந்தரமசாமி தேவாரத்தை பொழிஞ்சுவார். வயசு 81 வயசு. அழகா பண்ற ஆரூர் குருக்கள். இந்த ஆரூரன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆணை. ஆரூராகிய திருவாரூரில் இருக்கிற அம்மான் தலைவன் இருக்கிறானே அவனுக்கு அடிமை. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆணை. அந்த தெரியாம படிச்சுடணும் மிஷின் மாதிரி. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. அந்த வாக்கியத்துக்கு பொருள் செய்ய வேண்டாமா? ஆரூரில் அம்மா இங்க இருக்கிறானே இந்த புத்திடம் கொண்ட பிராணன், அவன் அடிமை. யாரு? ஆரூரன் பாடுகின்ற அடிமை. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. அந்த பெரியவர்கள் திருவாரூர் பிறந்தார்கள். அவர்களுடைய திருவடிக்கு வணக்கம் செலுத்த தவிர அங்க பெருமையினாலும் சொல்றதுக்கு இந்த உருவாக்க போதாது. அருவாகி உருவாகி அனைத்துமான் என்ற வீரான் மறுபாரும் குழலுமையாள் மணவாளன் மகிழ்ந்து அருளும் திருவாரூர் பிறந்தார். அடித்தொண்டு தெரிந்து உணர ஒருபாயார் சிறியேனார் உரைக்கலாம் தகைமையது என்று அற்புதமா சொன்னார். ஆக திருவாரூர்ல பிறக்கிறது எல்லாராலும் முடியாது, சிவகணங்கள் தான் பிறக்க முடியும். அந்த திருவாரூர் தலைமையாற்ற மன்னீஸ்வர மகாராஜா திருவாரூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னீஸ்வர மகாராஜா சிவபெருமான் திருவடிக்கு தொண்டு செய்த காரணத்தினாலதான் இந்த பசுடைய அந்த வருத்தத்தை தீர்க்கணும்னா கன்று குட்டி இறந்த வருத்தத்தினால துயரப்படுகிற அந்த பசு போல நான் அழணும். என் மகனை தேர்க்காத தண்ணி எவ்வளவு பெருமை பத்தில திருவாரூர் பெருமை சொல்ல முடியும். மன்னீஸ்வர மகாராஜா செய்த அந்த அற்புதமான செயலை கண்டு முதலமைச்சர் என்ன செய்றாரு? போய் தேர்ல என் மகனை கீழே படுக்க வச்சு ஏற்றிட்டு வா. சரின்னு போனார். தரவிட்டேன், நம்மளால செய்யக்கூடாது, தரவிட்டேன். அமைச்சர் ஓஹோ யாரும் வரமாட்டேயா? சரி நானே தேர்ல ஏற படுக்க வச்சேன். திருவாரூர் தன்னடிவெண் குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது. தன்னடிவெண் குடை வேந்தன் வெண்புற்ற குடையும் செங்கோல் ஆட்சி நடத்துகிற மன்னீஸ்வர மகாராஜா அவருக்கு செயலை பார்த்தீங்களா? ஐயோ தன் மகனையே ஒரு குலத்துக்கு ஒரு மைந்தன் கேரளம். தன்னடிவன் குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது. மன்னவர் கண்மழை பொழிந்தார். அந்த காட்சியை கண்டவர்னா கம கமன அழுதான். மன்னவர் கண்மழை பொழிந்தார், வானவர் பூமழை சொரிந்தார். 2 மழை, கண்ணீர் மழை, அங்க புஷ்ப மழை. மன்னவர் கண்மழை பொழிந்தார், வானவர் பூமழை சொரிந்தார். அண்ணலவன் கண்ணெதிரே, அண்ணலாகி மன்னீஸ்வர மகாராஜா திருக்கண்ணீர்
அண்ணலவன் கண்ணதிலே அணி வீதி மழ விடைமேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விளங்க பெருமான். வீதி விளங்க பெருமான் காட்சி கொடுக்கிற பத்திரா இருக்கு. வீதி விளங்க தன் வீதியிலே தன் பாதங்கள் நோக நடந்தது. ஒரு முறைக்கு இருமுறை தூதுமனவர் அந்த காட்சியெல்லாம் அந்த மன்னீஸ்வர மகாராஜா அவதரித்த அந்த பூமி பெருமையினால சொல்ல முடியுமாங்க. திருக்கையிலை வீற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் அம்மா அவங்களுக்கு அடியும் சொன்னல அவங்கள யாரு தெரியுமா? திருக்கையிலை வீற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் கைலாயத்தில் சிவகணங்கள் தான் பெருமாளுடைய ஆணையினால பெருக்கிய சீர் திருவாரூர் பிறந்தார். பெருக்கிய சீர் திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால். எதற்காக சிவகணங்கள் தான் திருவாரூர் பிறக்க முடியும். ஆக பெருக்கிய சீர் திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால். அதனால அவர்களுக்கு அடியும். அப்போ திருவாரூரை பிறக்க யாரால முடியும்? சிவகணங்கள் தான் முடியும். திருக்கையிலே வீற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீர் திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால். தருக்கிய ஐம்பொறி அடக்கி மற்றவர்தம் தாழ் வணங்கி பொறுக்கிய நெஞ்சுடையவர்க்கே அனித்தாகும் உயர்ந்த பாதை எதுன்னு கேட்டா அந்த அடியார் பெருமக்கள் திருவடிய மனமொன்றி வழிபாடு செய்வது ஒன்றுதான் உயர்ந்த பாதை. சிவகணங்கள் திருக்கையிலை வீற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய ஸ்ரீ திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால். எது சரியான வழி? ஒருக்கி ஐம்பொறி அடக்கி 5 பொறிகளை அடக்கி அவருடைய அந்த பாத மலர்களை அவர்களுடைய பாதங்களை வணங்கி ஒருக்கிய நெஞ்சு உடையவருக்கே அனைத்தாகும் உயர்நிலையே அவர்கள் திருவடியை வணங்குவதுதான் உயர்ந்த நிலை என்று திருவாரூர் பிறந்தார்கள் பெருமையெல்லாம் இந்த 2வது திருப்பாசனத்தில் அருமையான மக்கள் தெரிகிற பார்த்துதான். சிவகணங்கள் தான் நமினஞ்செடிகள் சரித்திரத்தில் அது வருகிறது. நமினஞ்செடிகள் நீரால் விளக்கரித்து விட்டவை நீநாடு அறியும் என்று அப்பர் சுவாமியால் புகழப்படுகிறது. தண்ணீரால் விளக்கரித்த சமணர்களுடைய கொண்டு அடக்கிறதுக்கு திரு கமலாலயத்தை தண்ணீரை கொண்டு அப்படி அகல பரப்பி அவர் சிறப்பு சொல்கிற ஒரு இடத்துல பங்குனி உத்திர திருநாள்ல மணலி அந்த கிராமத்துல என் பெருமான் எழுந்திருவார் திருவாரூர் ஜாரகமூர்த்தி. அந்த விழாவை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான அன்பர்கள் கூட்டம். நம்பினீர்கள் அந்த கூட்டத்தில் கூட்டமா தரிசனம் பண்றார். இரவு 3 மணி வைக்கோங்க இல்லத்துக்கு திரும்புற ஏமப்பேரூர்னு பக்கத்துல அவருடைய ஊராது ஏமப்பேரூர். நம்ம போயிருக்கோம் திருவாரூர் சிவன் ஏமப்பேரூர். அந்த இடத்துக்கு போய் தன்னை சொந்த வீடு மணியில் போய் கதவை தட்டி திரு மனைவியார கொஞ்சம் நேரம் ஆச்சோ கொஞ்சம் நேரம் ஆச்சு சிவபூஜை பண்ணா நான் எல்லாரும் தொட்டு உழைப்பிருக்கேன் தண்ணீர் கொண்டு என்று தன் திருமனைவியார சொல்லிட்டு அப்படியே தோல்ல சாஞ்சார். டக்குன்னு ஒரு செகண்ட் சாமி சொன்னாரு எது குளிக்க போறீங்க? அவங்களோட சிவகணங்க அவங்கள தொட்ட திட்டல. திருவாரூர் பிறந்தா சிவகணங்கள் ஒரு செகண்ட் அவ்வளவு சிவகணங்களை காட்டுறாரு. அம்மா தண்ணி வேண்டாம் குளிக்க வேண்டாம் பூஜைக்கு நேரம். மறுநாள் திருவாரூர் போகும்போது ராத்திரி கணவன் என்ன கண்ட அந்த காட்சி அப்படி தெரியுது.
திருவாரூர் எங்க பார்த்தாலும் சிவகணங்கள். நம்ம கணக்கு தெரியலையே, தெப்பகுளத்துக்கு போனோம். ஏகப்பட்ட ரவுடிஸ் தெப்பகுளத்துல சுற்றி வர கும்பல பல பேரு ரவுடி. நம்ம கும்பல ஒரு பிள்ளை பொம்பளை ஆட பண்ணா நல்ல வேலை. கடைசி காலத்துல எல்லாரும் பஸ் ஏறிட்டோம். ஒரு 3 பேரை காணும். ரவுடி மேல அந்த அந்த இதுல மேல கரையில நம்ம தென்கரை வழியா போய் வடகரை தென்கரை கிழக்கு கரையில் வடகரை தென்கரைக்கு போனோம். மேல கரைக்கு போன அங்க 4-5 ரவுடிஸ் போய் சுற்றி வரான். நல்ல வேலை விக்ரம் சுற்றி வர 3 பேரும் வந்தாங்க. மாமா மாமான்னு பிடிச்சு விட்டேன். நடக்குது வேற. அன்னைக்கு திருவாரூர் இப்போ நிலைமை பார்த்தா படு மோசம். பூரா செருப்பு போட்டுட்டு தெற்கு புறாக்குன்னு வடக்கு புறாக்கு செருப்பு போட்டு ஒளிவுறாங்க. கோயில்கள் அடக்கவே முடியல. அதே வச்சிருக்காங்க. செருப்பு எடுத்துக்கலாம்னா அதோட கொடுமை. பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாம் அங்க வந்து திங்குது. கோயிலுக்குள்ள வந்து சாப்பாடுகளை கொண்டாந்து கோயிலுக்குள்ள இந்த ஸ்ரீபம் நடக்கும். நிர்வாகம் அதை விட மோசம். ஓதுவார் ரிட்டையர் ஓதுவார் பண்ணல. திருவாரூர் கோயில் ஓதுவார் இல்ல. ஒரு கேசட் வச்சு போடுறான். எடுத்துக்கு பாருங்க. அப்பா நாளைக்கு என்ன ஆகும்? கம்ப்யூட்டர் வச்சு போட்டு பண்ணிடுவான். சாமி குருக்கள் கொஞ்சம் சமயம் போயிட்டாங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு போடுவாங்க. அது சுவிட்ச் ஆஃப் போட்டோன்னா அது நிலைமை இருக்குல்ல. கொடுமையா இருக்குங்க திருவாரூர் நிலைமை. எப்படிப்பட்ட கோயில். விளக்கெல்லாம் எரிய மாட்டேங்க. நமினஞ்செடிகள் ஆயிரக்கணக்கான தீபம் போட்ட இடம் அந்த இடம். எனக்கு நேர் மாறாயிடுச்சு. கலிகால கொடுமை. நாஸ்திகம் பேசுற பூரா கூட்டம் போல அந்த ஊர் தான். தமிழ்நாட்டு கிழக்கு கூட்டம் நிறைய கூட்டம் அங்கிருந்து. அப்படிப்பட்ட திருவாரூர் ஒரு காலத்து அப்படி சிவகணங்களால் சுந்தரம சுவாமிகள் அவர்கள் எல்லாம் மனதில் அடக்கிக் கொண்டு ஒடுக்கிய 50 அடக்கி மற்றவர்தம் தாழ் வணங்கி உருக்கிய செஞ்சூடல் நெஞ்சுடையவருக்கு அனித்தாகவும் உயர்நெறியே அந்த திருவாரூர் பெருந்தார்களுடைய பாத மலர்களை வணங்கக்கூடிய பாக்கியம் நெருங்கி அவர்களோடு வழிபாடு செய்ய பாக்கியம் இருக்கிறது. அதனாலதான் காஞ்சி மாநகர்ல இடதுகண் பெற்ற பிறகு வலதுகண் பாக்கி இருக்கு. திருவாரூர் பாராள சுந்தரம சுவாமி ராத்திரி அதுதான் வேலை. அவர் பறவையூர் மண்டலின்னு சொல்லக்கூடிய கிழக்கு இருக்கிற கோயிலை கும்பிட்டு திருவாரூருக்கு அந்த மீன் சுவாமி சனியில வர. அப்போ அடியார்களாம் அங்கே அதுதான் பார்த்து வராங்க. என்ன சாமி என்னை ஒதுக்கிட்டேப்பா, இவர்களாம் அழகா வந்துட்டு அழகா தரிசனம். அப்படிதான் மீளாடிமை உமக்கே ஆளாது பிறரை வேண்டாது. பிற தெய்வத்தை நான் கும்பிடவே இல்லப்பா. உன்னை தவிர இந்த கை யாரையும் கும்பிடலப்பா. எனக்கு இந்த தினமா இருந்தமா விற்றுக்கொள்வி ஒற்றியலை விரும்பி ஆட்பட்டேன். நல்ல அற்புதம் சொல்ற. விட்டுக்கப்பா. ஒத்தில வேண்டாம்னா ஒத்திரிக்கிறவர்கள் அடைக்கிறதுக்கு விற்றுக்கொள்ளில் ஒற்றியலின் விரும்பி ஆட்பட்டேன். அழகா அடியே அழுகி அழுது பாடுறாரு. சாமி கண்டுபிடிக்கிற அந்த உயர்வை நம்ம பார்க்கிறோம். திருவாரூர் பெருமானுடைய பெருமை அப்படிப்பட்ட பெருமை. நாமெல்லாம் புண்ணியம் பண்ணோம். அதனாலதான் அந்த ஊர்ல போய் நமினேந்திரனுடைய தெப்பத்தை உறவாரப்படி செய்யணும். அழகா ஒரு கோடை மாட்டி அங்க இருக்க செய்யணும். பாக்கி கிடைச்சது. அங்கே தங்கி ஏமப்பேர் உள்ள நமினேந்திரனுடைய தரிசனத்தையும் பெற்ற பிறகு திருவாரூர் உறவாரப்பணி செய்து அதற்கு மேலாக முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபாடு செய்த அந்த தியாகராஜ முசுகுந்த அர்ச்சனையும் செய்தோம். ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. ஏன்னா திருவாரூர் போகிற சமயத்துல இந்த எண்ணத்தோடவே போனோம். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் இந்த எண்ணத்துல. இவ்வாறு 2 திருப்பாசுரங்களால் தெய்வ சேக்கலார் பெருமான் திருவாரூர் பிறந்தார்கள் பெருமையெல்லாம் சொன்னார். நல்ல முன்னை தவம் செய்தவர்களா சிவகணங்கள் ஆக முடியும். அந்த சிவகணங்கள் தான் திருவாரூர்ல அவதாரம் பண்ணுவாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் அடியேன் என்று சுந்தர பெருமான் அற்புதமான சொல்றாரு. ஒரு பகுதி இந்த பகுதி. சரி, மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? திருவாரூர் பிறந்தார்கள்
87,445 திருவாரூர் முனிசிபாலிட்டியில் உள்ள சென்சஸ் தான். நல்லா கவனிக்கணும். இந்த சென்சஸ் அங்க இருக்கிற ஆண் பெண்ணை தான் சொல்லும். திருவாரூர் இருக்கிற எறும்பு எத்தனை, திருவாரூர் இருக்கிற எத்தனை காக்கா, எத்தனை புறா, எத்தனை ஐயா அப்படின்னா இதெல்லாம் கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. சென்சஸ் எடுக்காத. ஆனா சாமி எல்லாருக்கும் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் எவ்வளவு ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையை சுந்தரம் சொல்லலாம் காட்டுறாரு பாருங்க. நம்மள குறுகிய இடத்துல இருக்கிறோம். அடியார்கள் கொண்டுதான் சங்கரங்கள் அடியார் சங்கரங்கள் நினைக்காங்க. அவங்களோட உணவு தினவரை அவங்கள போக மாட்டாங்க. நமக்கு இங்க வாங்கியா அவங்கள எப்படி அது கோயில்பட்டி குரூப்பு. அங்க போங்க. சங்கரங்கள 2 குரூப்பு, கோயில்பட்டி 4 குரூப்பு. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் பார்வதி பதையே. திருவாரூர் பிறந்தவர்களெல்லாம் சிவகணங்கள். அவர்கள் பாத மலர்களை வணங்குகிறேன் என்று அற்புதமா பாட ஒரு பகுதி. இப்பொழுது நான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே சொன்ன அந்த சேக்கலார் பெருமான் வாக்குக்கு அரண் செய்வது போல நம்பியாண்டார் நம்பிகள் 16ஆம் திருப்பதியில் செல்வம் திகழ் திருவாரூர் மதில் வட்டத்துள் பிறந்தார் செல்வன் திருக்கணத்து உள்ளவரே அதனால் அதனால அடியார்களே என்ன காரணம் சொல்ல பற்றினா செல்வம் திகழ் திருவாரூர் மதில் வட்டத்துள் பிறந்தார் செல்வன் திருக்கணத்த உள்ளவரே அதனால் திகழா செல்வம் பெருகு தென்னாரூர் பிறந்தவர் சேவடியே. ஆரூர் பிறந்தவர் சேவடியே செல்வ நெறி உருவாருக்கு அணித்தாய செடி நெறியே. நம பார்வதி பதையே. எனவே திருவாரூர்ல தேவாசிரியன் மண்டபம், தேவாசிரியன் மண்டபம் 61 நாயன்மார் அடியார் பெருமக்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற மண்டபம். தேவலோகத்துல தேவர்கள் எல்லாம் வந்து அந்த வாசல நின்று அடியார்களை கூட்டுறோம். தேவ ஆசிரிய மண்டபம். தேவர்கள் ஆசிரியத்தை வணங்கி தரிசனம் பண்ணி அடியார்கள் பெருமையெல்லாம் வெளியே நின்று கூப்பிடுவாங்க. அட்மிஷன் எங்களுக்குள்ள அவன் எங்க அம்பாளுக்கு கிரேடுகளா வச்சிருப்பான், கால தங்க செருப்பு போட்டுருமா, உள்ள போக முடியுமா? தமதர் மகாராஜே எருமமாட கூப்பிட்டு மகாவிஷ்ணு படுத்தே கொண்டிருப்பார். ஆதிசயம் கொடுக்க வாயா ரொம்ப அழுப்பா இருக்கும், கொஞ்ச நேரம் படுத்து செஞ்சுக்கணும். தேவாசிரியன் மண்டபம் வெளியே நிற்பாங்க. சுந்தரம் சாமியாரெல்லாம் அடியார் பண்ணி திருவானந்தன் சுவாமியே அடி எடுத்து கொடுக்க இடம் இல்லையா? அதனாலதான் அழகா சொல்றார். அதுதான் செழிநெறி நம்பியாண்டா நம்பி. இனி அடுத்தபடியாக திருத்தொண்டர் புராணசார், அதுல உமாபதீசம் மட்டும் சொல்றாங்க. திருவாரூர் பிறந்தவர்கள் என்ன ஒரு அம்சங்கள் உடையவர்கள். பொங்கிய மாதவமுடையார் வருண 4 பொருந்தினர்கள் அல்லாத புகழின் உள்ளார் சங்கையில அருந்தவம் முன்புயர்ந்தார். சங்கையில அருந்தவம் முன்புயர்ந்தார். இங்கு சார்பிலார் இறைவன் அருள் சார்தலாலே கங்கை வாழ் சடை முடியான் அருளை நீங்கா கணநாதர் என வாழும் கருத்தரு கன்னி செங்கன் வரால் வளர்பாவி திகழுமாறு சிறந்துளார் எமை ஆள பிறந்துளார். நம பார்வதி பதையே. இந்த அளவோடு நாம் இந்த சிந்தனை நிறைவு செய்கிறோம்.